நண்பர்களே, இந்த விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எந்த ஊரில் இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் தான். இப்போ வந்து நம்ம விநாயகர் பூரா வந்து லைனாக வந்துடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா அந்த படிக்கட்டு ஃபுல்லாக தூக்கிட்டு மேலே போய் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஏரியில் இறக்கி கரைப்பாங்க. அந்த வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. லைனாக கண்டினியூவாக அதை பார்த்துட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு பிள்ளையாரை இறக்குவாங்க. ஆனால் நான் ஒரு சில பிள்ளையாரை மட்டும் காட்டுறேன். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்து மேலே வச்சுட்டு குட்டி குட்டி பிள்ளையார் நம்ம வீட்டில் கொடுக்குற பிள்ளையாரையும் எடுத்துகிட்டு வருவாங்க. எதையுமே வீணாக்காமல் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் அதை தண்ணியில் கரைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே படையில் போட்டு பூஜையை போட்டு முடித்த பிறகு அதை ஃபைனலாக வந்து வாட்டரில் இறக்குவாங்க. ஆனால் அந்த ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியோட வியூ பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருந்தது. அதுவும் நான் இத்தனை நாள் இந்த பக்கம் வந்ததில் இன்றைக்கி பார்த்தேன். அந்த சன்லைட்டுக்கும் அதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதை உங்கள்கிட்ட ஒரு பதிவாக காட்டணும் தான் இதை மெயினாக அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அந்த வியூவை பார்த்துட்டு அடுத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட மக்கள் வந்திருந்தாங்க. ஏன்னா இதை பார்க்குறதுக்காக. ஏன்னா நிறைய ஊர்லேருந்து இந்த விநாயகர் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி நம்மளும் என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி உங்களுக்கு மேலேருந்து நான் வியூ காட்டுறேன் பாருங்கள். இந்த படிக்கட்டு ஃபுல்லாக இப்போ தூக்கிட்டு வரணும். அவங்க விநாயகரை தூக்கிட்டு வந்து தான் மேலேருந்து கீழே இறக்குவாங்க. நண்பர்களே, நம்மளால் நம்ம ஊரில் விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி விநாயகர் கூட போக முடியலன்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது. பரவாயில்ல, அந்த வருத்தத்தை வந்து நமக்கு பூர்த்தி செய்கிற மாரி இப்போ ஸ்ரீபெரும்புத்தூரில் ஃபுல்லாகவே அந்த விநாயகரை தண்ணியில் இருக்கிற வரைக்கும் கூட வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலான்னு ஒரு ஐடியாவில் வந்தால் அதேமாரி அதை பார்த்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கிளம்ப வேண்டியதான். ஏன்னா இது வரைக்கும் நான் பிள்ளையார் கூட இதுமாரி கடைசி வரைக்கும் அந்த தண்ணியில் இறக்குற வரைக்கும் நான் போனது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு டைமு. அதேமாரி இந்த வீடியோ பார்க்குறவங்க யார் உங்கள் ஊரில் எவ்வளோ சைஸில் பிள்ளையார் வாங்கினீங்கன்றத ஹைட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.